அம்மாடி இங்க வாமா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எனக்கு 2 வீடு இருக்கு, அதை என் பொண்ணுக்கே கொடுத்துறேன் சம்பந்தி. எங்களை பார்த்தா வீடு வாசல் இல்லாம ரோட்ல தூங்குற மாதிரி தெரியுதா? வேற ஏதாவது செய்யுமா? மாப்பிள்ளைக்கு ஒரு ஆடி காரும் ஒரு 5 லட்சமும் கொடுத்துறேன் சம்பந்தி. என் பையனை பார்த்தா பிச்சைக்கார பையன் மாதிரி தெரியுதா? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாவா? வேற ஏதாவது செய்யுமா? என்னடி இது, எது செஞ்சாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, என்னதாண்டி பண்றது? அம்மா இங்க வாயேன். கொஞ்ச நேரம் கழிச்சு 3 புல் சிலிண்டர் கொடுத்துற சம்பந்தி. இப்ப என்ன சொல்றீங்க? கட்ட மாத்திக்கலாம் சம்பந்தி. மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். நீங்கள் மக்கள் சக்தி சேனலை கண்டிப்பாக முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிலிண்டருக்கே, குடவுனில் இருந்த கேஸ் சிலிண்டருக்கே. மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். நீங்கள் மக்கள் சக்தி சேனலை கண்டிப்பாக முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கொடுங்க. கமெண்ட்டில் ஏன் டிஸ்லைக் கொடுத்தேன், ஏன் லைக் கொடுத்தேங்கிறத கண்ணியமாக பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்ல வீடியோவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மக்கள் சக்தி சேனலை டெய்லி ஒரு வாட்டி அதில் ஒரு வீடியோவை பாருங்கள். குடும்பம் முழுவதும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரே சேனல் மக்கள் சக்தி சேனல் தான். மற்ற சேனல்லாம் பொய் சொல்கிறது, திருட்டு சேனல் அது மாதிரி இருக்கும், குழந்தைகளை தப்பாக வழி நடத்தும். ஆனால் இது நல்ல வழி தான், நல்வழி தான் குழந்தைகளை நடத்தும். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் மக்கள் சக்தி தான் தூய சக்தி, மக்கள் சக்தி தான் தூய சக்தி என்று கூறுவார்கள். வாங்க மக்கள் சக்தி சேனலில் போய் பார்ப்போம். குடவுனில் இருந்த சிலிண்டருக்கே, குடவுனில் இருந்த கேஸ் சிலிண்டருக்கே பெருவாழ்வு அளிக்கும்போது குறுக்கு சாலையில் இருக்கிற நான் குபேரன் ஆக மாட்டேனா? குடவுனில் இருக்கிற கேஸ் சிலிண்டரே குபேரன் ஆகும்போது குறுக்கு சாலையில் இருக்கிற நான் குபேரன் ஆக மாட்டேனா? கண்டிப்பாக ஆகும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நிச்சயம் இந்த மக்கள் சக்தி யூடியூப் 5 கோடி சப்ஸ்கிரைபரை பெறப்போகுது. பள்ளி சத்தம் கேட்குது. ஆமாம், கடவுளே, நாட்டில் எவ்வளவு தான் பொருளி வதந்தி எல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு கட்சிக்கு மாற்று கட்சியாக வருகிறேன், இந்த 2 கட்சிக்கு மாற்று கட்சியாக வருகிறேன்னு வர தலைவனை அப்படி போட்டு அவனுடைய பர்சனல்லாம் நோண்டி எடுத்து அதில் பொய்யா உண்மையான்லாம் யாருக்கும் தெரியாமல் வதந்தியை கலப்பி விட்டு மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதில் அவரும் பூதகமாக அது பொய்யா உண்மையான்னு சொல்லாமல் ஒருத்தே இல்லைன்னு ஒருத்து இல்லாத பதிலை சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த இதில் இந்த தலைவர் நல்லவனா, அந்த தலைவர் நல்லவனா, இந்த தலைவர் அந்த தலைவரை எதிர்க்கிறானே அப்படின்னா இவன் நல்லவனா அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றுக்குள்ளே களவாணிங்க தான். அது நமக்கு அப்படி க்ளீனாக வாட்ச் பண்ணால் தெரியும், இல்லை அனுபவித்தா தெரியும். சரி, இப்போ நாட்டுக்கே மனுஷன் ஒத்தனுக்கு வாயு பிரச்சனை வந்தால் பரவாயில்லைங்க, நாட்டுக்கே வாயு பிரச்சனைங்க. நாட்டுக்கே வாயு பிரச்சனைன்ட்டு மனிதருக்கு வாயு பிரச்சனைனா பூண்டு சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிடு, இந்த மருந்து சாப்பிடு, ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் எடு அப்படிங்களாம். இப்போ நாட்டுக்கே வாயு பிரச்சனைனா என்னங்க சொல்ல முடியும்? அப்படி வாயு பிரச்சனைன்னு கலப்புறாங்க. அப்போ தான் எங்கள் குப்பையில் போட்டு வச்சுருந்த சிலிண்டரை, குடவுனில் இருந்த சிலிண்டரை குபேரன் ஆக்குறாங்க. எப்படி? குடவுனில் இருந்த சிலிண்டரை குபேரன் ஆக்குறாங்க. அவங்க பாட்டுக்கு குடவுனில் சாமின்னு உட்காண்ட்ருக்காங்க, எனக்கு என்ன சாமின்ட்டு. இவங்கெல்லாம் அதை பெருசு பண்ணி குபேரன் ஆக்குறாங்க. இதே மாதிரி தான் வெங்காயத்துக்கு பண்ணாங்க, தக்காளிக்கு பண்ணாங்க, உருளைக்கிழங்குக்கு பண்ணாங்க. ஏன் அந்த வெங்காயத்துக்கு 1 மாதமாக பெரிய விலையாக இருக்கும்போது வெங்காயம் இல்லாமல் சாப்பிட முடியாதா? சாப்பிட முடியாமல் பல பேர் இருக்காங்க. அதுதான் தக்காளி 1 மாதமாக இல்லாத போது அந்த தக்காளிக்கு பதிலாக கொஞ்சம் புளியை போட்டு பண்ண முடியாதா? கொஞ்சம் முடிகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? இப்போ ஒரே பொருளி அப்படியே ஆயில்லாம் என்னங்க, ஓலா ஊபருக்கு நான் கரெக்டான விலையை போட்டு கூப்பிட்டானாக்கா
நான் அனுபவித்தது ரேப்பிடோ இதிலெல்லாம் ஆட்டோக்காரங்க என்ன பண்ணுறாங்க, என்னங்க பண்ணுறது, ஆயில் பிரச்சனை அவ்வளோ நேரம் நிற்க வேண்டியிருக்கு. இவங்களாம் க்ரியேட் பண்ணி 50 ரூபா 70 ரூபா அதே ஆட்டோக்காரங்க புத்தியே காட்டுறாங்க. அதே பார்கெனிங் பண்ணும்படி தான் வைக்கிறாங்க. நீ ஓலா கொண்டு வருவ, ஊபர் கொண்டு வருவ, நான் பாரு நான் எப்படி கலப்புறேன் பாருன்னு கலப்பிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் மக்கள் நம்பிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். பெட்ரோல் பங்க் ஃபுல்லாக அப்படி ஒரு கும்பல் டே டயத்தில் இருந்தது 2-3 நாளாக. அதனாலே எனக்கு பெட்ரோல் போடாமல் நடந்து தான் போகலாங்க, இல்லை சைக்கிளில் தான் போகலாங்க பக்கத்தில் இருக்கிற வரைக்கும். மற்றவங்க பஸ்ஸில் போய்கிட்டுமே ஏன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? ஒரு 3-4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எட்டி பாருங்கள். ஒன்றுமே இல்லாததை இவங்க கிளப்பி விட்டுருப்பாங்க அவங்க சுயலாபத்திற்காக. அதே மாதிரி நாட்டுக்கே வாயு பிரச்சனை வந்துருச்சு, வாங்குங்க சிலிண்டருன்னு அவன் சிலிண்டருக்கு நிற்கிறாங்க. வீட்டில் இப்போ என்ன பெருசாக நீங்கள் அப்படியே ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்து கிழிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து அப்படியே சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, அது பண்ணுறது இல்லை, ஹோட்டல்லே சாப்பிட முடியாமல் உடனே பொய் ஹோட்டலுக்கும் சிலிண்டர் கிடைக்காமல் ஹோட்டலும் மூடப்படுகிறதுன்னு. இது வந்து ஒன்றும் இந்த தொழிலுக்காக பண்ணுற இந்த கார் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் கிளப்பி விடுற புரளி, இல்லை அரசியலுக்காக ஒன்றிய அரசு மத்திய அரசை குறை சொல்லணுங்கிறதுக்காக கிளப்பி விடுறது. அவர் எவ்வளவு டாக்டிஸாக நம்ம பிரச்சனையெல்லாம் நம்ம கிட்ட வர விடாமல் பண்ணிகிட்ருக்கார் அவர். ஆனால் நம்ம வந்து அப்படி வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு பொய் சொல்லி அந்த பிரச்சனையில் தான் அனுபவிக்க போகிறோம். அது பொய் சொல்கிறவங்கள தான் அனுபவிப்பாங்க, மற்றவங்களாம் அனுபவிக்க மாட்டாங்க. தேவையில்லாததை நம்பாதீர்கள். அதனால் நாட்டிற்கே வாயு பிரச்சனைன்னு சொல்லின்னு இருக்காங்க. நாட்டிற்கெல்லாம் வாயு பிரச்சனை அல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு 15-20 நாளைக்கு இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் தனி கப்பலில் வருகிறது. இப்படிலாம் உங்களை வந்து சேஃப்டிக்கு பல மெஷர்ஸ் சொன்னாலும் இதை பார்கெயின் பண்ணி பண்ணுற அந்த பழப்பு ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டு என்னங்க பண்ணுறது, பெட்ரோலே டீசலுக்கே நிற்க வேண்டியிருக்கு, அப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ரைடுக்கும் 100 ரூபா 50 ரூபான்னு கூட ஆக்குறாங்க. இதையும் அந்த ஓலா ஊபர்லாம் கண்டிஷன் பண்ண மாட்டேங்குதுங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். இல்லாமல் இல்லை. இப்போ அந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து லோக்கல்லையே எக்மோர் வரைக்கும் போகணுன்னா 500 ரூபா கேட்ட ஆட்டோக்காரங்கள்லாம் இப்போல்லாம் 250 ரூபாய்க்கு வாய் மூடிட்டு வராங்க. இல்லைன்னா அதுக்கு கீழே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ எவன்லாம் பொருளி கலப்புறானோ அவனுக்கெல்லாம் ஒரு காலம் அடிக்கும். ஸோ என்ன அப்படியே ஒரு கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் வாழ்ந்து தான் பார்ப்போமே, நம்ம என்ன விறகுலையா சமைச்சிட போகிறோம், அப்படின்னாலும் சமைச்சு தான் பார்ப்போமேன்னு பிரச்சனையை எதிர்த்து நில்லுங்க. அப்போ தான் பிரச்சனை உங்களை கண்டு ஓடும், இல்லைன்னா பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். வாயு பிரச்சனை இண்டிவிஜுவலுக்கே தீர்வு இருக்கும்போது வாயு பிரச்சனை, கேஸ் சிலிண்டர் பிரச்சனை நாட்டுக்கு தீர்வு இருக்காதா என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.